நம்ம இந்திய சமூகத்தில் எப்படி ஆன்மீகம் அது தொடர்பான ஆசிரமங்கிற வார்த்தையை பிரிக்க முடியாதோ அதே மாதிரி அதுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கிற அந்தரங்கமான விஷயத்தை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது நம்ம பிரேமானந்தா தொடங்கி நித்யானந்தா வர எல்லோருக்குமே பொருந்தும். இதையெல்லாம் நம்ம நக்கீரன்லேயே அக்கு வேற ஆணி வேற செய்தியாக வந்ததை படிச்சிருப்பீங்க. இப்போ சமீபத்தில் இந்த மாதிரியான சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது நம்ம சத்குரு ஜக்கி வாசுதேவ் தான். இவருக்கு எதிராக கோவை சேர்ந்த பேராசிரியர் காமராஜ் அவருடைய மனைவி மாவட்ட ஆட்சியரிடமும் எஸ்பியிடமும் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் ஈஷா யோகா மையத்தில் தங்கியிருக்கிற அவங்க 2 பொண்ணுங்களையும் மீட்டு தரணும்னு, அதோடு அவங்க பொண்ணுங்களை மாதிரியே தங்கியிருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்களை காப்பாற்றணும்னு கேட்டிருக்காங்க. கோமாவில் ஆழ்ந்துட்டாங்கன்னா கிட்னி வைக்கிறது சர்வ சாதாரணமாக நடக்கும். அங்கேயே இருந்தால் அங்கேயே செத்தா மோட்சத்துக்கு போவாங்களாம். இங்கே வந்துட்டாங்கன்னா நரகம் ஆயிரும் மாமா. அப்படி என்னையா ஜக்கி பண்ணிட்டாரு, முட்டையை மந்திரிச்சு அந்த குடும்பத்துக்கு செய்வனையாக செஞ்சுட்டாருன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா மொட்டை மந்திரம் போட்டு அவங்க பொண்ணுங்களை வசியம் பண்ணி வச்சுருக்காருன்னு நமக்கு தெரிய வந்து. அது என்ன மொட்டை மந்திரம்? ஆடா ஆமாங்க, கீதாவும் லதா என்ற அந்த 2 பிள்ளைகளும் படித்து முடித்து வீட்டில் சும்மா இருந்துருக்குதுங்க. அப்போ ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி நடக்குதுன்னு போயிருக்காங்க. போன இடத்துல ஜக்கி பேசின பேச்சில் 2 பொண்ணுங்களும் ஐக்கியமாயிருச்சுங்க. அங்கேயே தங்கி யோகா பழகி யோகா டீச்சராகவும் ஆயிடுச்சுங்க. வீட்டில் இதை சொன்னால் சரி யோகா டீச்சர் தானுங்கன்னு பரவாயில்ல நீ அங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுவே வினையாக போச்சுங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பாவும் அம்மாவும் தம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணாங்க. அப்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க. அது அவங்க தலையில் இடி விழுற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஆடா ஆமாங்க, அந்த ஃபோனில் பேசுனது அந்த 2 பொண்ணுங்களும் தாங்க. அப்பப்போ எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா தப்பாக இருக்குது, நிறைய வெளிநாட்டுக்காரவங்களாம் வர்றாங்க, அவங்க எங்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறாங்க, அதோடு எங்கள் கர்ப்பப்பை வேறு எடுக்க சொல்கிறாங்கப்பான்னு சொல்லியிருக்குதுங்க. இதை கேட்டு பதறி அடிச்சுட்டு காமராஜா ஒரு மனைவி யோகா மையத்துக்கு போனாங்க. போன இடத்துல பார்த்தா 2 பிள்ளைகளுக்கும் மொட்டையடிச்சு காவி ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கவே பரிதாபமாக இருந்ததுங்க. இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பொம்மை மாதிரி பேசுதுங்க. அப்போது செத்த சன்னியாசிகளை மட்டும்தான் நீங்கள் அங்கீகரிப்பீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் இருந்து ஒரு சன்னியாசி உருவாகுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இது என்னடா கூத்தாக இருக்குது, நம்ம பிள்ளைக்கு ஃபோனில் அப்படி பேச்சுங்களேன், இப்போ இப்படி பல்ட்டி அடிக்கிறாங்கன்னா அழுது புலம்பி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனால் அவங்க மேஜரு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லிட்டாங்க. அப்படி என்ன தான் ஈஷா முகத்தில் நடக்குது? விசாரித்து பார்த்தா நமக்கே மந்திரம் போட்ட மாதிரி தலை சுற்றுதுங்க. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இது ஊதுபத்தி கிடையாது, அதில் ஒரு போதை இது கலந்த அந்த ஊதுபத்தி தான் அங்கே போடுறாங்க. அது தன் மதி இழந்துரும். அதுகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதே அந்த அவங்க கொடுக்குற எண்ணெயை தான் அதுக்கு தேய்க்குதுங்க. அது மூளையெல்லாம் தின்றும். அதில் ஒரு கிருமி அதில் ஆட் பண்ணுறான். இந்த ஊக்க மருந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஊக்க மருந்துன்னா அது சாப்பிட்டா அந்த இந்த இது இருக்குது இல்லையா, சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு ஓவராக அலையணும் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டா 3 வேளை பட்னியாக இருந்து 30 மைல் சரௌண்டிங்ஸ் வரலாமா. வைக்க பாதரச லிங்கம் அது தண்ணியில் இருக்கிறப்போ அதில் போய் குளிச்சு வர்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. அது என்ன காரணத்துக்காக வச்சாருங்கிறது யாருக்குமே தெரியாது இது வரைக்கும். ஆனால் இன்டர்நெட்டில் தேடி பார்க்குறப்போ மெர்க்குரி தண்ணியோட சேர்றப்போ மிக மிக கொடுமையான விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப சொல்லணும் போனால் அங்கே இருக்கக்கூடிய பிரம்மச்சரிஸ் 3 பேர் இன்னைக்கு கடுமையான கேன்சர் நோயினால் அவதிப்பட்டுட்டு சாகும் தருவாயில் இருக்கிறாங்க. அவங்களாம் எனக்கு தெரியும். இந்த ஈஷா மையத்தில் இருக்கிற அவலத்தை இப்போ ஒவ்வொரு பெற்றோராக வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயம் போகிற வந்தெல்லாம் செஞ்சுருக்கான். இவன் 100 விக்கி போடு, 200 விக்கி போடு, பசங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க சொன்னால் உடனே எல்லா பற்றியும் உடனே சேவான்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சேவானா மற்ற பிள்ளைகளும் தனியாக பிரிச்சுக்கிட்டு அவங்கள கூட பாத்ரூம் கழுவ விட, தோட்டம் தண்ணி ஊற்ற விட, அவங்கள சுப்புலா சாப்பாடுன்னா கண்டினியூவாக என் பிள்ளையார் டிஸ்டர்ப் ஆனது காரணமே 1 மந்த் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை. இந்த படை போர் படையாகுதா, படபடன்னு காணாமல் போகுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயோ ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, இப்போ ஹைலைட்டு இவ்வளோ பசங்களுக்கு மொட்டையடிச்ச அந்த ஜக்கி தான் பொண்ணுக்கு மட்டும் ஜகஜோதியாக கல்யாணம் பண்ணியிருக்கார். தான் பொண்ணு கல்யாணம் ஆக 5000 மொட்டை போடுறேன்னு வேண்டியிருந்தார் போல. ஊருக்கு சந்நியாசம், ஆனால் பண்ணுற வேலையோ சர்வநாசம். இங்கே எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி போன லெட்டர்லாம் வீட்டுக்கு சேரல. நான் ஹாலிடேஸ் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அந்த லெட்டர் மட்டும் கரெக்டாக சேர்ந்துருக்காது.